லப்பர் பந்து ஆக்சுவலி பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்துட்டேன். பட் ஆனால் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தாலும் லப்பர் பந்து வந்து அதை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப நல்லா இருந்தது. என்னை பொறுத்தவரைக்கும் படம் ஹிட்டு தான். தேங்க்யூ. லப்பர் பந்து படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனோட சென்னை 28ன்னு நினைக்கிறேன் நான். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வரேன் நான். ஹரிஷ் கல்யாண் பிரதர் அண்டு தினேஷ் அண்ணன் 2 பேருமே ஸ்க்ரீனில் சூப்பராக இருந்தாங்க. தினேஷ் அண்ணன் வந்து அந்த அட்டகத்தியில் பார்த்துட்டு நம்ம ஒரு ஃபாலோவராக வந்திருப்போம், செம்மையாக நடிக்கிறாப்புல இவர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிரிக்கெட் அவ்வளோவா தெரியாது. ஆனால் இந்த படம் வந்து எனக்கு கிரிக்கெட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்க வச்சுது. அதுக்குள்ளார இருக்க நிறைய எமோஷன்ஸ் இந்த படத்தில் இருந்தது. ரொம்ப 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 சூப்பரான படம். எல்லோரும் கண்டிப்பாக தயவுசெய்து தியேட்டரில் போய் லப்பர் பந்து திரைப்படத்தை பாருங்கள். அண்ட் இது வந்து தமிழரசன் பச்சைமுத்து அப்படின்ற டெபியூ டைரக்டர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயரில் நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் ரொம்ப நல்ல நல்ல படங்கள் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் தமிழரசன் பச்சைமுத்து தி பெஸ்ட்டாக இருப்பார் அப்படின்றதுக்கு இந்த படம் பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். தமிழரசன் பச்சைமுத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் லப்பர் பந்து டீமுக்கு என்னோட விஷஸ். ரொம்ப சூப்பர் படம். ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ தான் லப்பர் பந்தோட ரிவ்யூ பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், இப்போ தான் லப்பர் பந்து பார்த்தேன். சூப்பரான படம். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஒரு ஃபீல் குடான படம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி இருக்கும்னு. ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த இன்டென்சிட்டியோட மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒரு ஃபீல் குட். நீங்கள் படம் முடிச்சோடனே சிரிச்சுக்கிட்டே வருவீங்க, அந்த மாதிரி இருக்குது இந்த படம். நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல, ரொம்ப ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். பட் இது கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படம்லாம். இட்ஸ் பிரில்லியன்ட். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரில. ப்ளீஸ் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ, திஸ் இஸ் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. இப்போ தான் லப்பர் பந்து படம் வந்து பார்த்தோம். ரொம்ப அமேசிங்காக எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளே வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேன் இருக்காங்க. ஸோ டைரக்டர் தமிழரசன் சார் வந்து அது கரெக்டாக எடுத்திருக்காங்க. எப்படி நம்ம ஒரு ரொம்ப டைட் ஃபைனல் மேட்ச் பார்க்கும்போது ஒரு பந்தாக வந்து எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது படத்தில் அதை கெஸ் பண்ணிகிட்ருப்போமோ, அது மாதிரி நம்ம படத்தில் வந்து கெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு படம் இருக்கிறதுனால எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஐ எம் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் மை செல்ஃப். வெங்கடேஷ் சார் வந்து ரொம்ப அருமையாக ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க, ப்ரொடியூசர். ஸோ என்டையர் டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். மற்றபடி தினேஷ் அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ என்டையர் டீமுக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் வந்து வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி படணும்னு நான் வாழ்த்துறேன். போயிட்டு இந்த படம் இந்த வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. போயிட்டு இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் போட போனேன். வணக்கம். இன்றைக்கி லப்பர் பந்து பார்க்க வந்திருந்தேன். ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட். நான் வந்து ஈரோட்டில் ஹவுசிங் போர்டில் இருந்தப்போ பசங்களோட சேர்ந்து விளையாண்ட மேட்ச்சு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அட்டகத்தி தினேஷ் அவர்களும் ஹரிஷ் கல்யாண் அவர்களும் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. என்னோடய அன்பு தம்பி டிஎஸ்கே மிகப்பெரிய திறமைசாலி. ரொம்ப நாள் கழித்து அவருக்கான ஒரு சரியான ரோல் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக வந்து இந்த ஒரு பால் நம்ம மனசில் இருக்கிற பல விக்கெட்டுகளை உடைக்கும் நான் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட். அமேசிங் டைரக்ஷன், மியூசிக்கு, கூட நடித்த எல்லாருமே தனித்தனியாக சொல்ல முடியாது. அப்படி ஒரு அழகான ஒரு டீம் இருக்குது. ஆதித்யா, கதிரும், பாலாவும் சும்மா காமெடியில் எல்லாமே சிக்ஸர் தான். ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. ஹாய். எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் மூவி ஜானரில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இந்தியாவிலே. அவ்வளோ நல்லா இருக்குது. ஃபேமிலி எமோஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேரக்டரோட ஃபஸ்ட் மூவின்னாங்க. இது வந்து இஃப் யூ கேன் டூ திஸ், இவ்வளோ கிராஃப்ட் அவரால் கொண்டு வர முடியும் ஒரு ஃபஸ்ட் மூவி இல்லைன்னா he will have places to go. ஹரிஷோட simply the best movie, so all the best for the team. வணக்கம். ஸோ
ஸோ லப்பர் பந்து இது கொடுத்தாங்க, சாரி. ஸோ லப்பர் பந்து படத்தோடைய ப்ரீமியர் பார்த்தோம். படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் படத்தோடைய முழு கதை, அதாவது கிளைமேக்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ பார்க்கும்போது தான் அதை ஃபுல்லாக உணர முடிஞ்சது. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் தமிழ் முதல் திரைப்படம் எடுத்திருக்காரு. ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சுது, இவர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர் அப்படின்னு. கதை சொல்லும் போதும் சரி, ஒர்க் பண்ணும்போதும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு டெலிவர் பண்ணியிருப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது பயங்கர இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதில் வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த்து, இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஸ் அ ரைட்டர், ஆஸ் அ டைரக்டர் எக்ஸல் பண்ணியிருக்காரு. ஐ ஜஸ்ட் லவ் த ஃபில்ம். ஆடியன்ஸாக தான் என்னால் பேச முடியுது. ஒர்க் பண்ணேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு ஆடியன்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரு சீனையும் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். விசில் அடிக்காத குறை தான். ஒரு லகான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் கிளைமேக்ஸ் வாஸ் மார்வலஸ். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது டு பி பார்ட் ஆஃப் லப்பர் பந்து. ஸோ வாழ்த்துக்கள் என்டையர் டீமுக்கு. அண்ட் தியேட்டரில் வந்து பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லப்பர் பந்து இட்ஸ் அ சூப்பர் மூவி. ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த படத்தை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு தமிழரசன் பச்சமுத்து சார் அவரோட ரைட்டப் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், உங்களை ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். அதுவும் முக்கியமாக தினேஷ் அண்டு ஹரிஷ் கல்யாண் அவங்க கூட நடித்த ஸ்வாசிகா, சஞ்சனா, அப்புறம் கீதா, கைலாசம், இவங்க எல்லாருமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இந்த மூவியை வாட்ச் பண்ணுங்கன்னு தைரியமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுனே தெரில. ரொம்ப சூப்பரான ஒரு மூவி பார்த்த ஒரு சந்தோஷம் எனக்கு. லவ் இட். ரொம்ப தரமான படம். நிச்சயமாக தியேட்டர்ஸில் போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் உட்காந்துருந்தேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. சரி, ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் அதை விட ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் வெரி ஃபாஸ்ட் மூவி. எங்கேயுமே ஒரு லேக் இல்லை, லேக்லாம் சொல்லுவாங்களே, அது மேலே ஒன்றுமே இல்லை. அண்ட் யூ ஷுட் see the movie and it's a excellent performance by Harish Kalyan and a re-entry for Dinesh. All the characters, நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. must see, don't miss it. மிஸ் பண்ணால் இட்ஸ் அ காஸ்ட்லி மிஸ் ஃபார் அஸ். நிச்சயமாக 20th தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. வியூ இருக்கும்னு நினச்சேன், பட் ஒவ்வொரு வியூவும் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் தினேஷாக இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணாக இருக்கட்டும், ரொம்ப மாதம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு லப்பர் பந்து வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.